நீங்கள் இணைந்திருப்பது சென்ட்ரல் வெஸ்ட். நோரியா மலையக பகுதியில் மூடு பனிக்குள் இருக்கும் ஒரு கோஸ்ட் ஹவுஸ் பத்தின ஒரு கதையைத்தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடு பத்தின கதை உண்மை சம்பவமா அல்லது ஒரு வெறும் மர்ம கதை தானா? வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இந்த மர்மமான கட்டிடம் நோரெலியாவிலிருந்து அம்பேவெல்ல செல்லும் பாதை. இந்த கட்டிடம் பல நூற்றாண்டு காலமாக வேலைப்பாடுகள் ஆரம்பித்து இடையில் நிறுத்தப்பட்டதால் இதை யாராலும் பார்த்தால் உடனே பயமுறுத்தும். ரெடிட்டில் வந்த கலந்துரையாடல் இந்த வீட்டை பற்றி ஒரு மர்மமான கதை ஒன்று பதியப்பட்டது. அதாவது இந்த வீட்டில் ஒரு முதியவர் வாழ்ந்தாராம். ஒரு நாள் அந்த வீட்டில் பலத்தொரு சத்தம் கேட்டது. அதன் பிறகு அந்த முதியவரை காண கிடைக்கவில்லையாம். அதிலிருந்து இந்த வீட்டை பேய் வீடு என்று மக்கள் அழைக்க, அதாவது கோஸ்ட் ஹவுஸ் என்று மக்கள் அழைக்க ஆரம்பித்தனர். ஆனா பிறகு வந்த தகவலின் அடிப்படையில் ஒரு பொய் கதை என கூறியுள்ளனர். உண்மையில் நடந்த சம்பவம் வெளிநாட்டு முதலீட்டாளரால் கட்ட ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ஹோட்டல் ப்ரொஜெக்டாக இருக்கலாம் என்று ரெடிட் யூசர்ஸ் கூறியுள்ளனர். அதாவது கட்டமைப்பாளர் மற்றும் முதலீட்டாளருக்கு ஏற்பட்ட இடையே ஏற்பட்ட பிரச்சினை காரணமாக இந்த கட்டட வேலைப்பாடுகள் இடையில் நிறுத்தப்பட்டது. அது பல வருட காலமாக தொடராமல் இருந்ததால் இது பேய்வீடாக மாறி இருக்கலாம் எனவும் தகவல்கள் கூறியுள்ளது. நோரெலியாவில் இவ்வாறான பேய்வீடுகள் இருக்கின்றது என்று சொல்வது புதுசல்ல. அதாவது அங்கு பல கட்டிடங்கள், பழமையான கட்டிடங்கள் பேய் இன்னும் இருக்கின்றது என்று பல அறிக்கைகளிலும் கூறப்பட்டுள்ளன. உதாரணமாக ஜெனரல்ஸ் ஹவுஸ் என்ற பழைய பங்களாவில் ஒரு மர்மமான கொலை நடந்ததாகவும் அறிக்கைகள் இடம்பெற்றுள்ளன. இவ்வாறான அறிக்கைகள் இடம்பெற்றதால் இவ்வாறான கதைகள் மக்கள் மத்தியில் இன்னும் ஆழமாக பதிய ஆரம்பித்தன. அப்படின்னா நண்பர்களே, இந்த நோரெலியா கட்டிடம் உண்மையிலேயே ஒரு முடிக்கப்படாத ஹோட்டல் ப்ரொஜெக்டா அல்லது மர்மமான இடமா? இவ்வாறான மர்மமான கதைகளை பார்க்க யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட இந்த வீட்டை பத்தின ஏதாவது தகவல் இருந்தால் கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம்.